ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி பஸ் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, கூடாஞ்சேரி லொக்கேஷனில் வீடு எடுத்து போடுங்க அப்படின்னு. உங்களுக்கான வீடு தாங்க இது. வீடு ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்பையில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூடாஞ்சேரியில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூட்டபுளாக தான் அமைஞ்சிருக்கும். வணக்க மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாஞ்சேரி மாடம்பாக்கம் ஃபேமஸான லொக்கேஷனுங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 1.4 கிலோமீட்டர்ஸில் ஒரு அருமையான 3 BHK தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அதுவும் ஏன் ஃபேமஸ் சொல்கிறேன்னா, நம்ம சைட்லேருந்து பெருமாள் கோவில் சொல்லுவாங்க, அது ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான கோவில். ஒரு 30 ஃபீட் ரோட்டில் 3 BHK. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, கூடாஞ்சேரி லொக்கேஷனில் வீடு எடுத்து போடுங்க அப்படின்னு. உங்களுக்கான வீடு தாங்க இது. டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இந்த சூப்பரான வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனி சிட்டி ஹோம்ஸ். இவங்க இந்த லொக்கேஷனில் மொத்தம் நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 வீடு, நார்த் ஃபேஸில் 2, சவுத் ஃபேஸில் 2. இதில் 2 வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஐ மீன் இந்த வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த நார்த் ஃபேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 3 BHK வீட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடாஞ்சேரி லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம பிரிட்ஜு ஏறி இறங்கி மாடம்பாக்கம் லலிதா நகர் சொல்லுவாங்க. லலிதா நகரில் தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி பஸ் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, இந்த லொக்கேஷனில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வர வழியில் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். இந்த லைனில் உங்களுக்கு மாடம்பாக்கம் சொல்லும்போது பெருமாள் கோவில் ரொம்ப ஃபேமஸானது. அதை சொன்னாலே தெரியும். அந்த பெருமாள் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரோடோடைய சைஸ் வந்து 30 ஃபீட் வைட் ரோடு தாங்க ஃபுல்லாகவே. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ரோடு வைட் ரோடாக இருக்கும்போது நம்ம கார் போயிட்டு வர்றது எல்லாமே வசதியாகவே இருக்கும். நியர்பையில் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு இண்டிபெண்டன்ட் வில்லா தேடுறவங்களுக்கு, ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, SRMல ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து மகேந்திரா எல்சிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் 1600 ஸ்கொயர் ஃபீட்டும், 3 BHK 3 டாய்லெட் கட்டியிருக்காங்க. வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் கார்டனிங் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிச்சன் வாட்டர் வேஸ்ட் எல்லாமே இந்த செக்ஷனில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போதே ஒரு MS கேட், நல்லா திக்கான கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரி ஆனால் ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர் எஸ்பெஷலாக வந்து ஒரு 200 ஃபீட் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. EB ஃபேஸ் லைன், 3 ஃபேஸ் லைன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துட்றாங்க. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட்டு செக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஆஸ் பர் நார்ம்ஸ் பிரகாரமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் டேப் வந்துடும். ஃப்ரண்ட்டு நம்ம சப்போஸ் வரும்போது இங்கே கால்லாம் வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். 2 ஃபீட் நம்மளுக்கு சைடில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லைன் ஏதாவது செக் பண்ணணும், பைப் லைன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்னென்னா, இந்த டிசைன்லாம் பாருங்களேன், இந்த டைல்ஸ் டிசைன் எல்லாமே பார்க்கிங்கில் வந்து உண்மையாகவே அருமையாக இருக்குது. லைட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைட்டிங் வந்து உண்மையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பாருங்கள், கண்ணாடியில் டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் ஹாலில் கொடுத்துருக்க டிசைன் நல்லா இருக்குது. இப்போ உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிட்டு போனால் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த கிரானைட் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் தீக்குட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த லாக் உடைய டிசைனுமே நல்லா இருக்குது. போஷ்ன்ற லாக் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உட்டனில் போட்டு கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் உட்டன்லேயும் சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்படியே நம்ம கிச்சன் போவாங்க. ஸோ அதே மாதிரி கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸான உங்களுக்கு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
கிரானைட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணும்போது காய்கறிலாம் போட்டு வச்சுக்கலாம். டேப்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் போட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே ஆர்பிட் சுவிட்சஸ் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. வாஸ்து பிரகாரமாக ஈஸ்ட் ஃபேஸில் உங்களுக்கு வந்து சமையல் கட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எல் ஷேப்பில் வந்து லேஃப்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு டைனிங் ஹாலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜஸ் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து ஃப்ரிட்ஜ் நம்ம அலாட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க நம்ம காமன் பாத் பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து ரெட் பிரிக்கில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருவாங்க. டைல்ஸ் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாசிங் செக்ஷன் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே மோஸ்ட்லி ஆர்பிட் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் ஃபுல்லாகவே. காமன் பாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிசைன், அந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட். ஏன்னா இப்போ ஹெல்த் பிரகாரமாக பார்த்தோன்னா டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் இல்லாமல் இந்தியன் டாய்லெட் இருந்ததுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டுன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அப்படியே வந்த உடனே லெஃப்ட் சைடில் பெட்ரூம் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உள்ளாமே உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஸ்பேஷியஸ் நல்லா இருக்குது. ஸோ ஏர் சர்க்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. விண்டோ எல்லாமே உடனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அடக்கமாக பெட்டு இந்த பக்கம் நம்ம போட்டாலும் இந்த லொக்கேஷனில் சப்போஸ் சில பேர் பீரோ வச்சுருப்பீங்க, இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த லேஃப்ட்டு கூட நம்ம வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். செல்ஃபும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க் இதெல்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா பெட்ரூம் வந்து உண்மையாகவே வேற லெவலில் அமைஞ்சிருக்குங்க. இதில் டோரோட டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. இதை சொல்ல இல்லை என்ட்ரி ஆகும்போது இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி போகும்போது உங்களுக்கு இந்த ஹேண்டில் எல்லாமே எஸ்எஸ் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்க ஸ்பேஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு டிவி யூனிட் வச்சுட்டு சோஃபா அந்த லொக்கேஷனில் வச்சிடலாம். இந்த செக்ஷன் வந்து நம்ம யூபிஎஸோ ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது உண்மையாகவே இந்த ஏரியா அப்படியே கவர் ஆகிடும். நிறைய பேர் இந்த ஸ்டெப்ஸு கவரேஜுக்கு வந்து பக்காவாக இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல இருந்து நம்ம மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கூடஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மேலே ஏறி போகும்போதே இந்த இடத்துல வந்து யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. உண்மையாகவே வென்டிலேஷன் நல்லா இருக்குது. இந்த சர்க்குலேஷனுக்கு ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்குது. காற்று ரொம்ப அருமையாக இருக்குது. மேலே ஏறி வந்தோடனே ஒரு லிவிங் ஹால், நல்லா ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு விண்டோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு கீழே மட்டும் ரெண்டு பக்கமும் இந்த பெட்ரூமில் இருக்கவங்களுக்கும் கீழே இருந்து வரவங்களுக்கும் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூமுக்கு போவோம் வாங்க. டோர் எல்லாமே அதே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே தாங்க. அதே மாதிரி இந்த லொக்கேஷனில் கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. விண்டோ உடன் விண்டோ வித் சேஃப்டியோட கொடுத்துருக்காங்க. கீழ் பெட்ரூம் பார்த்தோம்ல அதே சைஸ் தான். ஆனால் இங்கே ஒரு அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. இந்த கதவுக்கு பின்னாடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் ஏரியா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவுமே தெரியாதுங்க. இப்போ பாருங்களேன், நான் அப்படியே மறைஞ்சிருவேன். இங்கே இருக்கிற பாத்ரூம் இருக்கிறதே தெரியாது சுத்தமாக. வேற லெவலில் பண்ணியிருக்காங்கல்ல. அதே மாதிரி அட்டாச் பாத்தில் இது எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துட்டு டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 அடி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் விண்டோ வந்து உடனோட கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேன் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில். இந்த மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் போட்டு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைல்ஸ் டிசைனும் நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளாக் ஆஷ் கலர். அதுலேருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் வித் பால்கனியோட கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாலையும் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஈவன் அங்கே வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த லொக்கேஷனில் வச்சுக்கலாம். எங்கே உங்களுக்கு ப்ரொவிஷன் தேவைப்படுதோ அந்த ஏரியாவில் நீங்கள் அலாட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு சில பேர் 2 வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம்.
ஸோ அந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷினும் இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷினும். ஏன் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம கிளைண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கஸ்டமர் இந்த மாதிரி வீடு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னு. அவங்களுக்கு கண்டிப்பாக அது சூட்டபுளாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஓரமாக வந்து செல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே பக்கம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆர்பிட் தாங்க. இது வந்து அநேகமாக ஹீட்டருக்கு உண்டான எம்சிபி. இது ஒரு சேஃப்டி தான். சுவிட்ச் கொடுக்காம எம்சிபி கொடுத்ததுனால இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடும். இந்த பாத்ரூம் ஒரு டெயில்ஸும் டிஃப்ரெண்ட் கலரில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு உட்டனில் கிளாஸஸ் கொடுத்துட்டாங்க. ஃபேன் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. டோரோட டிசைனும் நல்லா இருக்கு. இந்த பெட்ரூம்ல பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழேருந்து இதுக்கு ஒரு விண்டோவும் சேஃப்டி கிரில்லும், சேஃப்டி பர்பஸ்க்குண்டான கிரில் எல்லாமே பக்காவாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. பால்கனி டிசைன் நல்லா இருக்கு. இந்த கிளாஸும் நல்லா இருக்கு. கிளாஸும் டிசைனும் உங்களுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் விண்டோ வந்து உட்டன் விண்டோ தான் சேஃப்டியோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து கரெக்டான லொக்கேஷன் தான். வந்து ஈவினிங் செக்ஷனில் நம்ம ஜாலியாக உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ரெசிடென்ஷியல் தாங்க ஃபுல்லாகவே, பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்பையில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூடாஞ்சேரியில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூட்டபுளாக தான் அமைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வீடு வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் பார்ப்பீங்க, காண்டாக்ட் பண்ணுவீங்க. வீடு வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். உண்மையாகவே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்பையில் தான் இருக்குது உங்களுக்கு. வீடு வந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பில்டர்கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் தான், பேசி இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக பில்டர்கிட்ட தான் பேச போகிறீங்க. நம்ம டெரஸ் போய் பார்ப்போவாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவ் தான். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளாம்பாக்கம்லேயும் ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஏரியா இடத்துலையும் வென்டிலேஷனுக்காக சேஃப்டி கிரில்லோட யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் உண்மையாகவே கரெக்டான சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏறி இறங்குறதுக்கு. இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, டிசைன் நல்லா இருக்கு. புதுசாக பசங்க வந்து பிடிச்சிட்டு இப்படி விளாட்றதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி வந்தோன்னா கேட் வந்து உங்களுக்கு சேஃப்டி கேட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சூப்பராக ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்கங்க. ஏன் இது இருக்குது தெரியுமா? ஒன்று இப்படி உட்காந்துடலாம் ஜாலியாக, அப்படி இல்லை. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அப்படின்றதுக்கு உண்டான பில்லரை இவங்க கரெக்டாக இவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். மேலே வந்து ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டேங்க்கு உங்களுக்கு சூப்பராக சின்டெக்ஸ் டேங்க்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. டேங்க்கு மேலே ஏறுறதுக்கு எம்எஸ்ல படிக்கட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் இப்போ பாருங்கள், இந்த ஒரு ரவுண்டு காமிப்பா. ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்றத நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்க தெளிவாக பார்த்துக்குங்க. பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு தாங்க. ஸோ உண்மையாகவே தி பெஸ்ட்டு வில்லாவா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன்று சொன்னேன்ல, மொத்தம் 4 வீடு அப்படின்னு. 1 2 3 4. இது நார்த் ஃபேஸ், அது சவுத் ஃபேஸ். அந்த வீட்டுக்கு உண்டான எலிவேஷன் டிசைனை நம்ம வீடியோவில் கிளிப்பாக போடுறோம். அதோடைய ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே கிளிப்பாக போடுறோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சூப்பரான 3 BHK வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 81 lakhs போட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சவுத் ஃபேஸ், அது வந்து 80 lakhs போட் பண்ணியிருக்காங்க. ரீசனபிளான நெகோஷியபிள் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மேஜர் பேங்க்ல 90% இருக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டேரெக்டாக பில்டர் கான்டாக்ட் தான், யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கூடாஞ்சேரி லொக்கேஷனில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.